பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 31:19 வசனத்தின்படி, நீர் உண்டு பண்ணிய நன்மை அது பெரிதாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த பூமியிலே ஒரு சில மக்களுக்கு தமது நன்மையை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். மக்களே, நீங்கள் தெய்வத்திற்கு பயந்து இந்த மனுஷனுக்கு முன்பாக அவரை நம்பிக்கொண்டிருக்கிறீங்கள, அந்த நம்பிக்கை இறைவன் என்னை காப்பாற்றுவார், என்னை கைவிட மாட்டார். அது மாத்திரம் இல்லை, எதெல்லாம் தீமையும் தெரியுதோ, எதெல்லாம் தவறுன்னு தெரியுதோ, எதெல்லாம் குற்றம் தெரியுதோ, அதை துணிகரமாக செய்யாமல் நீங்கள் விலகி ஓடுறீங்க. அதுக்கு ஒரு பதில் கிடைக்குமா? ஆண்டவரே, நான் உமக்காக தூய்மையாய் வாழ்கிறேன். ஆண்டவரே, உமக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் பண்ணி விடுகிறேன். எனக்கு எதாவது நன்மை கிடைக்குமா என்ற ஒருவேளை ஏங்கி தவிக்கலாம். இந்த வசனம், அவர் உண்டு பண்ணின நன்மை அது பெரிதாக இருக்கிறது. பரிசுத்த வேதத்தில் அநேகருக்கு ஆண்டு உண்டு பண்ணினார். நீ ஆயத்த பண்ணினவைகளை கண்கள் காணும் இல்லை, காது கேட்கும் இல்லை, இதயத்திலே உணர்வும் இல்லை. அவர் உண்டு பண்ணின, ஆயத்த பண்ணின, அவர் உருவாக்குற, அவர் செய்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். இன்றைக்கு உங்கள் வாழ்விலே நன்மை நடக்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமா? இந்த வசனத்தின்படியே நீங்கள் இறை பயம் உள்ளவர்களாய், இறைவன் ஒருவனை காண்கிறார், அவர் என்னை பார்க்கிறார், அவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை என்ற ஒரு சின்ன ஒரு புரிதல் இருந்தால், அவர் உங்களுக்காக நியமித்த ஆயத்தம் பண்ணின நன்மைகள் அது அளவிட முடியாதது, அற்புதமானது. அதுதான் சங்கீதம் 23 தாவீது என்ற ஒரு மனிதன் சொல்கிறார், நன்மையும் கிருபையும் அது என்னை துரத்தி கொண்டே இருக்கும். நன்மை என்னை துரத்தி கொண்டே இருக்கும், ஆசீர்வாதம் துரத்தி கொண்டே இருக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை நீங்கள் பெற வேண்டும் என்றால், நீங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும். இரண்டாவது, தேவனை நீங்கள் நம்பி ஜீவிக்க வேண்டும். அதே சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் ஒரு ஆசீர்வாதம் அது குறைபடும். அங்கே 3 விஷயத்தை சொல்கிறார். பயப்படுகிறவர்கள், நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள், தேடுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணின, அவர் ஆயத்தம் பண்ணின அது நன்மை அது பெரிதாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கடவுள் பயம் இல்லாத இருக்கலாம், இஷ்டத்துக்கு வாழ்ந்த மக்களாக இருக்கலாம். உங்கள் இதயத்தில் தெய்வ பயத்தை நீங்கள் கேளுங்கள். ஆண்டவரே, எனக்கு உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க கேளுங்கள். நான் உம்மை நம்புவேன், இந்த மனுஷன் முன்பாக உம்மை சார்ந்து வாழ்வேன் தீர்மானம் எடுங்க. கண்ணுக்கு தெரியாத இறைவனை உட்கார்ந்து அமர்ந்து தேடுங்க. ஆண்டவரே, எனக்கு முன்பாக வாரும், என்னை தூய்மைப்படுத்தும் என்று தேடி பாருங்கள். அவர் உண்டு பண்ணி நன்மை அது திரளாய் பெரிதாய் இருக்கிறது. இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.